திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சமுத்திராப்பட்டி அருகே சாலையோர பள்ளத்தில் 60 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆண் சடலம் உடல் பாதி அழுகிய நிலையில் எலும்புகள் வெளியே தெரியும் அளவுக்கு கிடந்தது. நத்தம் போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இறந்தவர் யார் மற்றும் கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் கடந்த 13ஆம் தேதி நத்தம் மூங்கில்பட்டி அருகே இளம்பெண் ஒருவர் எரித்து கொல்லப்பட்ட விவகாரம் மர்மமாக இருந்து வரும் நிலையில் இந்த தொடர் சம்பவங்களால் நத்தம் பகுதியில் போலீசார் விழிப்புடன் செயல்பட்டு ரோந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே திருமால்பூரில் உள்ள அஞ்சனாச்சி அம்மன் சமேத மணிகண்டேஸ்வரர் கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவத்தின் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்வின் போது பட்டாசு வெடித்ததில் அருகிலுள்ள செல்வ விநாயகர் கோயில் கோபுரத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த தென்னங்கீற்றில் தீ பற்றியது. இதனையடுத்து தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்டம் நொய்யல் ஆற்றில் சாய கழிவுகள் கலந்து வருவதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாய ஆலைகள் சாய கழிவுகளை ஜீரோ டிஸ்சார்ஜ் முறையில் சுத்திகரிக்க குழாய் அமைத்து சுத்திகரிப்பு மையங்களுக்கு அனுப்பி வைக்கின்றன. மங்கலம் பகுதியில் சாய கழிவுகளை கொண்டு செல்லும் குழாய் உடைந்து சாய கழிவுகள் நேரடியாக நொய்யல் ஆற்றில் கலந்து வருகின்றன. கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து சாய கழிவுநீர் வெளியேறி வருகிறது. இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் தகவல் தெரிவித்தும் மாவட்ட நிர்வாகமும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் கண்டு கொள்ளாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். கோம்பைப்பட்டியில் பாலமுருகன் என்பவர் வீட்டில் பட்டாசுகள் மற்றும் நாட்டு வெடிகளை வைத்திருந்தார். சனிக்கிழமை மாலை ஒரு இல்ல விழாவிற்கு எடுத்துச் செல்லும் போது வெடிகள் எதிர்பாராமல் வெடித்து சிதறியதில் பாலமுருகன் மற்றும் கண்ணன் ஆகியோர் படுகாயமடைந்தனர். பாலமுருகன் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் இறந்தார். கண்ணன் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். சேலம் மாவட்டம் ஏற்காடு அண்ணா பூங்காவில் அடிப்படை வசதி இல்லை என சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வார விடுமுறை மற்றும் பண்டிகை காலங்களில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவதால் பூங்காவில் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. புதிய கழிப்பறை கட்டும் பணி மந்த கதியில் நடைபெற்று வருவதால் கழிவறை மற்றும் குடிநீர் வசதியின்றி சுற்றுலா பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் தேவையான அடிப்படை வசதிகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் காவேரி கரையோர பகுதிகளான தூக்கணாம்பட்டி, மாதையன்குட்டை, காவேரி கிராஸ், செக்கானூர் போன்ற பகுதிகளில் ஆகாய தாமரை செடிகள் பரவி தண்ணீர் மாசடைந்து பொதுமக்களுக்கு பயன்படுத்துவதற்கு இயலாத சூழ்நிலையை உருவாக்கியுள்ளன. மேலும் ஆகாய தாமரை செடிகளால் உற்பத்தியாகும் கொசுக்கள் கரையோர பகுதி மக்களை பெரும் இன்னலுக்கு ஆளாக்குகின்றன. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த செடிகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் 2 அரசு பேருந்துகள் ஒன்றையொன்று முந்திச் செல்ல முயற்சித்த போது மோதி விபத்து ஏற்பட்டதால் ஓட்டுநர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன் காரணமாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிறுத்தப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் உருவாகி பயணிகள் வெயிலில் கடும் அவதியடைந்தனர். இதுபோன்ற நிகழ்வுகள் தொடராமல் இருக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.